பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பிரசங்கின் புஸ்தகம் கடைசி 3 அதிகாரங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆம், ஞானியினுடைய காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனாக இருந்தாலும் சொற்ப மதியினம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மதியினம் இருந்தாலும் அது அவனை எப்படி கெட்டுப்போக செய்யும் என்று சொன்னால், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுகிறதை போல இந்த காரியங்களும் ஞானியின் வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணும். ஞானியின் இருதயம் வலது கரத்திலும் மூடனின் இதயம் இடது கையிலும் இருக்கிறது. வலது கை என்பது சரியான செயல்படுகிற விதத்தை குறிக்கிறது. மூடனுடைய இருதயம் இடது கை அது சரியில்லாத செயல்பாடுகளை குறிக்கிறதாய் இருக்கிறது. மூடன் வழியில் நடக்கிற போதும் மதிகட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். அவன் செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அதே போல் அநேக காரியங்களை குறித்து ஞானி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மூடனுடைய காரியங்கள், அதேபோல் ஞானியினுடைய காரியங்கள். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விழுங்கும். மூடன் மிகுதியாய் பேசுகிறான். நடக்கப் போகிறது என்ன என்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவன் அறிவிப்பவன் யார்? அங்கே மூடனுடைய காரியங்கள். அதே போல் ராஜா எப்படி நடக்க வேண்டும்? ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வழியிலே உண்கிறவர்களாக இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ஆம், ராஜா எப்படி நடக்க வேண்டும், பிரபுக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் தேசத்தின் என்ன பயன் என்பதெல்லாம் இங்கே அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. 11வது அதிகாரத்திலே உன் ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். இங்கே ஆகாரம் என்பது லெக்கேம் என்று சொன்னதான எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தானியங்கள், மனிதன் ஆகாரத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தானியங்கள் என்று அர்த்தம். தானியங்களை நைல் நதியிலே கொண்டு சில சமயங்களில் சில எகிப்தியர்கள் தானியங்களை போடுவார்கள். அது அடித்து சென்று கடையில் கொண்டு சேர்த்து கொஞ்ச நாளுக்கு பின்பதாக அதிலிருந்து தாவரங்கள் முளைத்தெழுந்து உணவுகள் அங்கே கிடைக்கும். அந்த காரியத்துக்கு போல நாமும் அங்கு எப்பொழுதும் தேவனுடைய ஆகாரம் வார்த்தைகளை நம்மை வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், நமது எப்பொழுது நமக்கு உதவி கிடைக்கும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்ப்பார். அது ஏற்ற பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாலிப பிராயத்திலே உன் சற்று நினைய என்று சொல்லி அங்கே தொடர்ந்து இங்கே ஞானி சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், வாலிபமும் இளமயதும் மாயையே என்று சொல்லியிருப்போம். கொஞ்ச நாள் வாலிபம் இருக்கும், ஆனால் அந்த வாலிப வயதிலேயே தன் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது. 12வது அதிகாரத்தில் உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்பும் அந்த தேவனை நாம் நினைக்கும்படியாக நான் அந்த ஆண்டுடைய வழிகளில் நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பின்னால் மனிதனுடைய வாழ்க்கையின் பிற்காலம் முதிய வயதிலே எப்படி காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நீ பிரசங்கி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாம் மாயையாக போய்விடுகிறது. ஆவி தன்னை தந்த கத்திடத்தில் சென்று விடுகிறது. மண்ணானது பூமிக்கு திரும்பி அங்கே ஒரு அழிவை காணுகிறது. ஆனாலும் தேவனத்தர் ஏற்ற நாளிலே உயிரோடு கொண்டு வருவார். கடைசி நாளிலே இக்காலம் சுத்தம் உதிக்கும் போது. எனவே பிரசங்கி இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தந்து ஞானுடைய வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்கத்தால் அமைக்கப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. இந்த வாசகங்களின்படி நடந்து நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.